அந்த இதை மினிமைஸ் பண்ணிடலாமான்னு இந்த கோ டு ட்ரைனிங். அதை பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை மினிமைஸ் பண்ணிடலாம். உங்க கோ டு ட்ரைனிங் கண்ட்ரோல் பேனல் எனக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெரியாது ஆக்சுவலா. அதனால மினிமைஸ் பண்ண முடியல, அதை என்னன்னு தெரியல. ஓகே சரி சார். வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு ஆனா ரிவிஷன் மாதிரி பார்ப்போமா ஃபுல்லா? அதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா லாஸ்ட்ல இல்ல நீங்க எது புது கான்செப்ட் போயிருங்க. ஏன்னா 2 நாள் தான் இருக்குது, நான் ரிவிஷன் பண்ணிக்கிறேன். சரி, இந்த விட்டு போன கான்செப்ட முடிச்சிருங்க. அந்த இப்ப வந்து நம்ம என்ன அந்த லாஸ்ட்ல பார்த்தது வந்து இது பார்த்தோம், கியூ பார்த்தோம். சார்ட்டிங் பார்க்கலாம்னு முடிவு பண்ணோம் நம்ம, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சார்ட்டிங் போடுங்க, இன்னைக்கு சார்ட்டிங் போடுங்க. சார்ட்டிங் எடுத்தோம்னா அது ஒரு 2-3 கிளாஸ் ஓடிடும். பரவாயில்லையா? நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிறீங்கன்றீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றீங்க. கரெக்டா? நான் பண்ணிக்கிறேன், நான் ரிவிஷன் பண்ணிக்கிறேன். இப்ப காலையில கூட இதை ரிவிஷன் பண்ணி ஃபிபோவை நீங்க சார்ட்டிங் போட்டு விட்டுருங்க. சரி, ரைட், ஓகே. சார்ட்டிங் பார்த்தீங்கன்னா அரேஞ்சிங் ஆஃப் டேட்டா, கரெக்டா? அரேஞ்சிங் ஆஃப் டேட்டா எய்தர் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். எய்தர் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா? ஸ்வாப் ஞாபகம் இருக்கா? ஸ்வாப் பண்றது அப்படின்ட்டு, அதாவது எக்ஸாக்ட்லி இன்ட் ஏ ஈக்குவல் டு 6 இன்ட்டு அப்புறம் பி ஈக்குவல் டு 7 வச்சுக்கோங்க. ஏ இருக்கிறது பிக்கு வரணும், பிக்கு இருக்கிறது ஏக்கு வரணும். என்ன பண்ணுவோம்? இன்ட்டு டெம்ப்னு ஒன்று வச்சுப்போம். டெம்ப் வந்து ஏக்கு போட்டு பேக்கப் எடுத்துட்டு, பேக்கப் எடுத்ததை வந்து மாடிஃபை பண்ணிட்டு எடுத்த பேக்கப்பை திரும்பி தூக்கி இதில் போட்டுருவோம். கரெக்டா? ஆமாம். ஸோ இப்படி தான் இன்ட் ஏ ஈக்குவல் டு 6, பி ஈக்குவல் டு 7 இன்ட்டு டெம்ப் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு ஏ. ஸோ இதுதான் சார்ட்டிங்கு. சார்ட்டிங்கில் அரேஞ்சிங் ஆஃப் டேட்டா அரேஞ்ச் பண்ணுறது எய்தர் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஏன் நான் ஸ்வாப் சொன்னேன்னா, சார்ட்டிங்கில் நடுவில் அந்த லாஜிக்ஸ் எழுதும் போது ஸ்வாப் நிறைய நடக்கும். அதாவது எலமெண்ட்ஸோட பொசிஷனை மாற்றினா தானே அந்தந்த இது ஆர்டரிங் கரெக்டாக நடக்கும். அதனால சார்ட்டிங் ஜென்ரலா எப்பயுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, எப்பயுமே அரேல செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் தேர் இன் அரே. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 13, 21, 5, 61, 14, அப்புறம் வந்து 8 இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த அரே இப்படி இருக்குது, யூசர் அடிக்கிற நம்பர்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறோம். அவன் வந்து 13, 21, 5, 61, 14, 8ன்னு அடிக்கிறான். அடித்து முடிச்சுட்டு நம்ம முடிஞ்சோடனே ஷார்ட் ஆகணும்னா அவுட்புட் எனக்கு வந்து 8, 5, 8, 13, 14, 21, 61 வரணும். கரெக்டா சார்? ஆமாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இனிஷியலாக இதோட பொசிஷன்ஸ் பார்க்கணும். யூசர் இது அடிக்க என்ன இருக்கும்? 13 வந்து ஏ ஆஃப் 0லையும், ஏ ஆஃப் 0ல 13 இருக்கும். கரெக்டா? ஏ ஆஃப் 1ல 21 இருக்கு. அதை ஸ்வாப் பண்ணணும். அதை மட்டும் ஸ்வாப் பண்ணால் பத்தாது. ஆக்சுவலாக நிறைய கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும். ஆக்சுவலாக லோவஸ்ட் வந்து முன்னாடி வரணும். கரெக்டா? ஸோ ஏ ஆஃப் 2ல 5 இருக்கு, ஏ ஆஃப் 3ல எழுதிடுறேன் நான். ஏ ஆஃப் 3ல வந்து 61 இருக்கு, ஏ ஆஃப் 4ல 14 இருக்கு, ஏ ஆஃப் 5ல 8 இருக்கு. ரைட்டா சார்? 13, 21, 5, 61, 14, 8 எவ்வளோ ஆச்சு? 6 எலமெண்ட்ஸ் இருக்கு ஓவராலா. இப்போ நான் இதை எப்படி மாற்றணும்? இது நீட் டு சேஞ்ச் லைக் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் இட் அசெண்டிங் ஆர்டர்ல மாற்றணும். அசெண்டிங் ஆர்டர்ல மாற்றணும்னா ஏ ஆஃப் 0ல என்ன வரணும்? ஏ ஆஃப் 0ல வந்து உங்களுக்கு ஏ ஆஃப் 2 வரணும், ஏ ஆஃப் 5 வரணும். கரெக்ட். ஐ மீன் 5 வரணும், 5 வரணும். ஏ ஆஃப் 2ஓட வேல்யூ வரணும். ஏ ஆஃப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 8 வரணும். கரெக்டா? ஏ ஆஃப் 2ல பார்த்தீங்கன்னா 5, 8, 13 வரணும். ஏ ஆஃப் 3ல 14 வரணும். எல்லாமே அங்கங்கே என்னென்னமோ இருக்கு. இது எப்படி தூக்கி இதில் போட போகிறோன்றது தான் இப்போ நம்ம லாஜிக்ஸ் பார்க்க போகிறோம். ஏ ஆஃப் 5ல 21 வரணும், அப்புறம் 61 வரணும். அவ்வளோதானே சார்? 4 போடுங்க. சாரி, என்ன பார்த்தேன், 4. அப்புறம் ஏ ஆஃப் 5ல 4. ஏ ஆஃப் 5ல என்ன வரணும்? ஏ ஆஃப் 5ல வந்து உங்களுக்கு லாஸ்ட் உள்ளதுல
5 8 13 14 21 61 வரணும் கரெக்டா? சரி இப்படி பண்ணணும். இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டெக்னிக் நான் ஏன் இவ்வளவு சொன்னேன்னா சார்ட்டிங்ன்றது நீங்க அது மாதிரி நிறைய வேரியபிள்ஸ்ல இருக்கும்னு நினைக்க கூடாது. கண்டினியூஸ் மெமரி லொகேஷன் ஒரு அரேல இருக்கிற செட் ஆஃப் நம்பர்ஸை எப்படி சார்ட் பண்ண போறோம், எதர் அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ. அதாவது ஏ ஆஃப் 0ல 13ன்னு இருக்கு, அது தப்பு. இப்போ நான் அந்த அரேவை பிரிண்ட் பண்ணேன்னா எல்லாம் அரேஞ்சிங் ஆர்டர்ல அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகணும் 1 by 1 லூப்ல போட்டு. ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் நம்ம பார்க்க போறது பபுள் சார்ட். என்ன பண்ண போறோம்னா பபுள் சார்ட்ல ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் வந்து பக்கத்து எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணிட்டே வருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 13யும் 21யும் கம்பேர் பண்ணுவீங்க. இன்கேஸ் 13 வந்து 21ஓட கிரேட்டரா இருந்தா ஸ்வாப் பண்ணுவீங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருவீங்க. புரியுதா? ஸோ அப்படி அட்ஜசன்ட் எலமெண்ட் கம்பேரிசன், அட்ஜசன்ட் எலமெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி அட்ஜசன்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணுவோம். கம்பேரிசன் ஒன்னோட கம்பேர் பண்ணணும், 1 2ஓட கம்பேர் பண்ணணும், 2 3 கம்பேர் பண்ணணும். அப்படி பண்ணிட்டே இருக்கும். எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நம்பர் வந்து கிரேட்டரா இருக்கோ அதை ஸ்வாப் பண்ணும். அண்ட் மூவ் ஆர் ஸ்வாப் ஃபைனல் கண்டிஷன் முடிகிற வரைக்கும். அப்படி ஸ்வாப் பண்ணிட்டே மூவ் ஆர் ஸ்வாப் தி லார்ஜஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? அந்த பொசிஷன்ல அது இல்லாததை அதை ஸ்வாப் பண்ணி விட்டுருக்கோம். அப்படி பண்ணா என்ன ஆகும்னா இது ஒரு ஐட்ரேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி பண்றது ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் the larger element செக்கிங். அது ஐட்ரேஷன்னா a of 0ல இருந்து a of n வரைக்கும் வரீங்க, end வரைக்கும், அது ஐட்ரேஷன். so after first iteration the larger element will reach at the last index. இதான் நடக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு இண்டெக்ஸை விட்டுருவீங்க, லாஸ்ட் இண்டெக்ஸை விட்டுட்டு அது ஆல்ரெடி அந்த பொசிஷன்ல இருக்கட்டும்னு சொல்லி மீதி எலமெண்ட்டுக்கு இதே ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணிட்டே போனா ஃபைனலா எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. 13 21 இருக்கு, அது கரெக்டான ஆர்டர்ல தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. ரைட்டா? 13 21 5 61 14 8 இது கரெக்டான ஆர்டர்ல இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஓகே 13 21 5 61 14 8 கரெக்டான ஆர்டர்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கும், 0வும் a of 0 a of 1 கம்பேர் பண்ணுது. ஸோ என்ன ரூல்னா முன்னாடி இருக்கிறது லெஸ்ஸரா இருக்கணும், கரெக்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் போயிடும். இப்போ வந்து a of 1ம் a of 2வும் கம்பேர் பண்ணும். a of 1ம் a of 2வும் கம்பேர் பண்ணா என்ன ஆயிடும்னா ஸ்வாப் பண்ணிடும். 13 5 21 61 மீதிலாம் எதுவும் நடக்காது. இன்னும் ஒரு ஐட்ரேஷன் முடியல, நான் எழுதுற ஸ்டெப்ஸ் வந்து அந்த ஐட்ரேஷனுக்குள்ளேயே நடக்கிறது. ஓகே, 21யும் 61யும் கம்பேர் பண்ணும், அது அந்த பொசிஷன்ல அப்படியே தான் இருக்கு. ஸோ எதுவும் மாத்தாது, ஸ்வாப் நடக்காது. ஸோ இப்போ நான் அந்த இது அப்படியே எழுதிட போறேன். 21 61 14 8 தெரியுது அவங்களுக்கு? அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுது. இப்போ பாயிண்டர் வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 0 1 நெக்ஸ்ட் 1 2 2 3 இப்போ 3 4 61யும் 14யும் அப்போ 13 5 21 14 61 8 இது பேசிக் ரூல் சார். மேக்ஸ்ல பேசிக் ரூல்னா a கிரேட்டர் தென் b, அப்புறம் திரும்பி பாத்தீங்கன்னா b கிரேட்டர் தென் c, c கிரேட்டர் தென் அப்படி போட்டோம்னா a இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல். புரியுதா? a கிரேட்டர் தென் b இருக்கு, b c விட கிரேட்டர், c விட d c b c விட கிரேட்டர், c d விட கிரேட்டர், இப்படி போயினே இருக்கு. 4 நம்பர் தான் இருக்கு abcd. ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? a தான் கிரேட்டஸ்டா இருக்க முடியும். ரைட்டா? அந்த லாஜிக்ல என்ன பண்றோம், அட்ஜசண்டா கம்பேர் பண்றோம். ஒன்னுத்த வச்சு எல்லாத்தோடையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த இதுல மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜசண்டோட கம்பேர் பண்ணி 61 இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ லாஸ்டா a of 0 1 2 3 4யும் 5யும் பார்ப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா அதை ஸ்வாப் பண்ணிடுவோம். 13 5 21. ஸோ ஒரு ஐட்ரேஷன் முடிகிற போது என்ன இருக்கும்னா லார்ஜஸ்ட் எலமெண்ட் மட்டும் பின்னாடி போயிருக்கும். ஓகே, திரும்பி அடுத்த ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அடுத்த ஐட்ரேஷன்ல இதை இக்னோர் பண்ணிடலாம். லாஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும், லாஸ்ட் பொசிஷனை மட்டும் விட்டுட்டு லூப்பை குறைச்சிட்டு செகண்ட் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா 5 சின்னது, இது ஸ்வாப் ஆயிடும் எடுத்த உடனே. 5 13 21 14 8 இந்த 61 எழுதுறேன், பட் அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்ததுல வந்து 13ம் 21ம் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே 5 13. ஸோ இட் வில் ரீடைன் த சேம்ன்ற மாதிரி. 21 5 13 21 14 8 61. ஏன்னா நான் பண்ணது 13யும் 21யும், அடுத்தது 21யும் 14யும் ஒரு ஸ்வாப் இருக்கும்.
5 ஆமா 13. அது ஒரு சார்ட். இதுல பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயினே வருது பின்னாடி. பின்னாடி வருது. ஆமா. இப்போ அடுத்தது 21 8 5 ஆமா 13 14 8 21 61. இப்போ நான் என்ன பண்ணுவேன், லாஸ்ட் 2 நம்பரை விட்டுருவேன், பண்ண மாட்டேன். இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சிருச்சு கரெக்ட். பாருங்க, இங்க 5 தடவை ஆமா ரன் ஆச்சு, இங்க 4, அடுத்த தடவை 3 தடவை தான் வரும். ஓகே, லாஸ்ட் ஆமா 2 நம்பர் ஆல்ரெடி சார்ட்டடுன்ற கணக்குல நான் விட்டுருவேன். இப்போ ரைட் ரைட். அடுத்தது அடுத்த ஐட்ரேஷன்ல 5ம் 13ம் பிரச்சனையே இல்லை. 5 13 இது 14 வந்து 8 14. 8 21 61. இப்போ பாருங்க 13ம் 14ம் எனக்கு தெரிஞ்சு அதுவும் பிரச்சனை இல்லை. 5 13 14 8 21 அப்புறம் 61. இப்போ பாருங்க சார், 13ம் 14ம் முடிஞ்சு. இப்போ 14ம் 8ம் கரெக்டா? ஆமா 5 13 8 முன்னாடி வந்துடும், 14 இந்த பக்கம் போயிடும், 21 61 அதோட விட்டுணும். 21 61 ஆல்ரெடி சார்ட்டடுன்னு சொல்லிடுவோம். இப்போ 3 ஆல்ரெடி சார்ட்டட், அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் 3 நம்பரை மட்டும் தான் இப்போ பார்க்கணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் 3 நம்பரை பார்க்கும்போது 5 13 ஆர்டர் பிரச்சனை இல்லை. 8 14 21 61 ரைட்டா? இப்போ 13ம் 8 பார்க்கும்போது 5 8 13 14 21 61. புரியுதா சார்? இப்ப 5 நம்பருக்கு 4 இட்டரேஷன் போயிருக்கு. 5 நம்பருக்கு 4 ஐட்ரேஷன் போயிருக்கு. பட் இன்னொரு ஐட்ரேஷனும் போகும். நம்மளுக்கு நம்பர் அப்படி அமைஞ்சுது. கரெக்டா? ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன மாதிரி அதை கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. ஆல்ரெடி எல்லாம் சார்ட்டடா இல்லையான்னு அடுத்த ஐட்ரேஷனும் போய் ஆகணும். இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம 3 ஆல்ரெடி சார்ட்டடுன்னு சொன்னோம். 3 ஐட்ரேஷன்ல 3 சார்ட்டட். 4 ஐட்ரேஷன்ல நம்ம என்ன நினைப்போம், 4 சார்ட்டட், லாஸ்ட் 4 சார்ட்டடுன்னு. அடுத்த ஐட்ரேஷனும் போவோம், போயிட்டு அது ஸ்வாப் ஆகாது, ஆனா லூப் போகும். லூப் போயிட்டு ஸ்வாப் ஆகாம அப்படியே நின்றுடும். 5 8 13 14 21 61. ஸோ லூப் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 + 4 + 3 + 2 + 1 5 × 6/2 15 தடவை ரன் ஆயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு தடவை லூப் ரன். ஐட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஐட்ரேஷன். அப்பனா இப்போ என்ன பண்ணுனா, ஃபார் ஈச் ஐட்ரேஷனுக்கு ஒரு லூப் வேணும். ஃபார் ஈச் ஐட்ரேஷன் we need a loop. இன்னொரு விஷயம் என்னன்னா, within each iteration for corresponding checking and swapping க்கு அதுக்கு ஒரு லூப் தேவை. ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் கரெக்ட் தானே? ஒவ்வொரு ஐட்ரேஷனும் ஒரு லூப். ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் வித்தின் தட் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், இது ஸ்வாப் பண்றதோ செய்யறதோ இது பண்ணி தான் ஆகணும். கரெக்டா சார்? ஆமா கரெக்ட். ஸோ இப்போ இதுக்கு கோட் எழுதணும் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போ வந்து ஒரு அரே இருக்குது, இன்புட் வாங்கிடுறோம்னு வச்சுக்கலாம். அரே இருக்குது, அரே இண்டெக்ஸில் நம்ம இன்புட் வாங்கிடுறோம், எல்லாம் டன்னு ரைட். ஸோ இப்போ அதை வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, இன்ட் ஏ ஆஃப் 5 ஏ ஆஃப் 10 வச்சுக்கலாம். ஃபங்க்ஷனாக எழுதுறேன் நான். வாய்டு சார்ட்டு இன்ட்டு ஏ ஆஃப் 10ன்னு வச்சுக்கோங்களேன். 10 எலமெண்ட் இருக்குது. கமா இன்ட்டு n, சரி 100ன்னு வச்சுப்போம். அரே சைஸ் 100. என்னன்றது எத்தனை எலமெண்ட்ஸ் ஃபில் ஆயிருக்கு அரேல. ஒரு 100 சைஸ் கொண்ட குழி வாங்கியிருக்கீங்க, ஆனால் அதில் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கீங்கன்றதையும் பாஸ் பண்ணுறீங்க இந்த ஃபங்க்ஷனில். n எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ இப்போ இங்கே நம்ம லாஜிக் எழுத போகிறோம். சார்ட், இதுக்கு பேர் எழுதிக்கலாம் பபுள் சார்ட்ன்ட்டு. வாய்ட் பபுள் சார்ட். ஏன் இதுக்கு பேர் பபுள் சார்ட்னா, அந்த லார்ஜஸ்ட் வேல்யூ பபுள் ஆகி லாஸ்ட்டுக்கு வந்துடுது. பபுள், அதனாலதான் இது பபுள் சார்ட் ரைட்டா? இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் சார்ட். ஒரு கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் சிம்பிளஸ்ட் சார்ட்னா லேர்ன் பண்றது ஈஸி, பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல ரொம்ப பேடு. ஏன்னா ப்ராசஸ் வந்து பெரிய ப்ராசஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல ரொம்ப பேடு. இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே ஈஸி, பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய தடவை ஸ்வாப் நடக்குது, நிறைய தடவை கம்பேரிசனு, ஸ்வாப்பு, நிறைய தடவை லூப் ஓட வேண்டியது இருக்கு. ஓகே, யா. ஸோ இப்போ லூப் n சைஸ், இப்போ 6 எலமெண்ட் இருந்ததுன்னா காம்ப்ளெக்சிட்டி n² வாங்க, n இருந்தா. ஏன்னா 2 லூப் போனாவே காம்ப்ளெக்சிட்டி n² சொல்லுவாங்க, லூப்புக்குள்ள லூப் போட்டாவே. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 10,000 எலமெண்ட்லாம் வச்சிங்கன்னா 10,000 × 10,000 அவ்வளோதான். அன்னைக்கு நம்ம ஒரு டைமர்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, டைம் ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிடும். ஓகே, எனிவே சரி, இது எப்படி எழுதுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இன்ட் i, j. அவுட்டர் லூப் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம்,
1 2 3 6 எலமெண்ட்ஸுக்கு 5 தடவை ஓடி இருக்கு அவுட்டர் லூப், ரைட்டு. ஸோ அப்படின்னா நீங்கள் அவுட்டர் லூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய விஷயம் யா. ஸோ இந்த லூப்பை வந்து நீங்கள் மாறி மாறி கம்பேர் பண்ணணும்னா அவுட்டர் லூப் எத்தனை தடவை ரன் ஆகணும்? அவுட்டர் லூப் மட்டும் நம்மளுக்கு 5 தடவை ரன் ஆனால் போதும் இந்த கணக்கில். ஏன்னா லாஸ்ட் எலமெண்ட்டை ஸ்வாப் பண்ண தேவையில்ல. ஃபார் i ஈக்குவல் டு 1ல இருந்து ஆரம்பிச்சு, ரைட்டா சார், i லெஸ் தென் n பண்ணிப்போம். ரைட், எத்தனை வைக்கிறோமோ அதோட ஒரு ஸோ அதோட ஒன்று குறைச்சல். ஏன்னா இது ஐட்ரேஷன்ஸ் கணக்கில் பார்த்தோம், 6 எலமெண்ட் இருந்தால் 5 தடவை இது ரன் ஆகணுன்றது தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. 1 2 3 4 5ன்ட்டு. ஸோ அதை வச்சு இது எழுதுறோம். இப்போ இன்னர் லூப்பு, இது ஃபார் லூப்புக்குள்ள திரும்பி இன்னொரு ஃபார். இது பார்த்தீங்கன்னா ஃபார் j ஈக்குவல் டு 1, சரியா? j லெஸ் தென், இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் எத்தனை தடவை நான் பண்ணால் போதும்? இங்கே n எலமெண்ட்ஸுக்கு நான் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்ச உடனே n-1 பண்ணால் போதும். செகண்ட் ஐட்ரேஷன் முடிஞ்ச உடனே n-2க்கு கம்பேரிசன் சொல்கிறேன். உள்ளுக்குள்ள ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் கம்பேரிசன்ஸோட ஸ்டேஜ் சொல்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிஞ்ச உடனே லாஸ்ட் எலமெண்ட் ஆல்ரெடி சார்ட்டட், செகண்ட் ஐட்ரேஷன் முடிஞ்ச உடனே லாஸ்ட் 2 ஆல்ரெடி சார்ட்டட். ஸோ அப்படிப்பட்ட பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா லாஸ்ட் வரைக்கும் கம்பேர் பண்ணுற அவசியம் தேவையில்லை நம்மளுக்கு. கரெக்டா சார்? ஆமாம். அப்போ என்ன பண்ணலாம்னா ஜே வந்து ஜே ஈக்குவல் டு அரே இண்டெக்ஸ் 0 இல்லை. ஸோ பெட்டர் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைன்னா தப்பாக போயிடும். இங்கேயுமே வந்து என்ன பண்ணிக்கலாம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n-1 வரைக்கும் வச்சுக்கலாம். கரெக்டா சார்? அப்போ தான் உங்களுக்கு 0, இப்போ n வந்து 5 6ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல i லெஸ் தென் 5னா தானே 0க்கும் 1க்கும் 2க்கும் 3க்கும் 4க்கும் 5 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்ட். ஸோ அந்த கணக்குலயே j0, இப்போ j லெஸ் தென் என்ன பண்ண போறேன்னா ஜேவும் வந்து n-i-1 டைம்ஸ் பண்ண போறேன். n-i எதுக்குன்னா ஸ்வாப் பண்ணும்போது நான் எப்படி கம்பேர் பண்ணுவேன்? இங்க பாருங்க, 13யும் 21யும் 1 டைம், 21யும் 5யும் 2 டைம்ஸ், 5யும் 61யும் 3 டைம்ஸ், 61யும் 5 டைம்ஸ் தான் நான் பண்ணுவேன். 6 எலமெண்ட்டுக்கு கம்பேர் பண்றதுக்கு 5 டைம்ஸ் பண்ணா போதும். அட்ஜசன்ட் 6 தடவை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா? கரெக்ட். இப்போ பாருங்க, 6 எலமெண்ட் இருக்கு, 15 21 ஒரு கம்பேரிசன், 21 5 ரெண்டாவது, 5 61 3, 61 14 4, 14 8 5. ஸோ 6க்கு 5 தடவை பண்ணா போதும். அதனால n-1, அதுல டவுட் இல்லை. ரைட்டா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஐட்ரேஷன் போக போக லாஸ்ட் எலமெண்ட்டை விட்டுறலாம். அதுக்கு ஒரு -i, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, -i. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது i0, செகண்ட் டைம் வரும்போது i1. ஸோ அப்போ அந்த லாஸ்ட் இண்டெக்ஸை நான் விட்டுருவேன். ஸோ அப்போ என்ன ஆயிடுது உங்களுக்கு, n-i -1. புரியுதா? புரியுது. ஸோ j லெஸ் தென் n-1 -i. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா j++. ஓகே ரைட்டு. இப்போ அவுட்டர் லூப் வந்து ஐட்ரேஷன்ஸ்க்குன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னர் லூப் பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பிங்க்கு அந்த எலமெண்ட்டை மூவ் பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கண்டிஷன் எழுதணும், எப்போ மேலாம் ஸ்வாப் பண்ண போகிறோம். இஃப் a of j, அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில், இப்போ இதே கேஸ் எடுத்துக்கோங்க 13, அது வந்து சப்போஸ் கிரேட்டராக இருந்துச்சுன்னா, எதோட a of j+1ஓட அட்ஜசன்ட் எலமெண்ட்டோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்வாப் பண்ணணும். கரெக்டா சார்? என்ன பண்ணுறேன் புரியுதா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு அடுத்ததோட இந்த j வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0வும் 1யும் ஃபர்ஸ்ட், அப்புறம் 1யும் 2யும் 2யும் 3யும் அது பாட்டுக்கு போயினே இருக்கும். என்ன சார்? அட்ஜசன்ட் கம்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. கம்பேர் பண்ணிட்டு போயினே இருக்கு. கம்பேர் பண்ணும்போதே என்ன பண்ணுவோம்னா, இன்கேஸ் அது பெருசா இருந்ததுன்னா அதுக்கு போட வேண்டிய இடத்துல அதை போடணும், கரெக்டாக ஸ்வாப் பண்ணிடணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், டெம்ப்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப் ஈக்குவல் டு a of j. எதை மாடிஃபை பண்ண போறீங்களோ அதை பேக்கப் எடுத்துக்கோங்க. அடுத்தது a of j is equal to a of j plus 1. ரைட்டா சார்? அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா a of j plus 1 is equal to temp. ரைட், அது டெம்ப்ல கொண்டு வச்சிருது. ஆமா. ஸோ இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு, நான் ஸ்வாப் பண்ணுறது நான் பண்ணிட்டேன். இதே தான் நம்ம பண்ணோம் அல்காரிதம் மாதிரி. இங்கே 13 21 21ம் 5ம் இங்கே கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 21 கிரேட்டர்.
அது இருக்கிற இடத்துல அது இல்லை. ஸோ அப்போ 21 5 இங்கே மெமரியிலேயே ஸ்வாப் பண்ணியாச்சு. ரைட்டா? சரி, இப்போ இதை ஸ்வாப் பண்ணி முடிஞ்சு இதெல்லாம் டெலீட் பண்ணுவோம் நம்ம. அது செலக்ட் ஆகுது, என்ட்ரு தான் தரணும். ரைட், ஓகே சார். ஸோ இதுதான் ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணோம்ல. ப்ரோக்ராம் போட்டு பார்ப்போம், அப்போ சின்டாக்ஸ் எரர்லாம் போயிடும். இந்த ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மெயின் க்ளோஸ். அவ்வளோதான். இந்த அரே அந்தந்த அரே இண்டெக்ஸில் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் இது ஷார்ட் ஆகிடும். ஒன் ஷார்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பி அந்த அரேவை பிரிண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஷார்ட்டட் ஆர்டரில் ப்ராப்பராக பிரிண்ட் ஆகும். புரியுதா சார்? ஸோ இவ்வளோதான். ஸோ இது இன்னர் லூப் ரன் ஆகுமா? ரெண்டாவது டைம் திரும்பி ஐ 1ல இருந்து ஆரம்பிக்கும். ரெண்டாவது ஐட்ரேஷன் நீங்கள் மைனஸ் ஐ போட்டதால லாஸ்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணாது, அதை அவாய்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் பபுள் ஷார்ட்டோட லாஜிக். ஸோ ஈச் அண்ட் டைம் பபுள் ஆகி போகும். இதை போட்டு பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா ஃபைல் நியூ போலே source file new source file அப்பா. ஓகே, ஃபைல் என்ன பண்ணுவோம்? சேவ் ஆஸ் பபுள் ஷார்ட். நம்ம சி தானே சார்? சீதா. ஓகே, பபுள் ஷார்ட். ஸோ ஆஷ் இன்க்ளூட் stdio.h. அப்புறம் ஆஷ் இன்க்ளூடு நம்ம கன்சோல் இன்புட் அவுட்புட்.h. இப்போ பார்த்தீங்கன்னா வில் மேக் இன்ட் மெயின். ஒரு அரே ஒன்று டிக்ளேர் பண்ணிப்போம். இன்ட்டு ஏ ஆஃப் 100. ஓ, நம்மளுக்கு இந்த பிரச்சனை வேற இருக்கு. அவங்க மிஷின் தானே அது, 5 தானே வைக்கிறேன். 5 தான் இருக்குமா? சரி, n வச்சுப்போம். அரே சைஸ் வச்சுட்டு போகிறோம், அதில் போட முடியாத வேல்யூ. சரி பார்க்கலாம். என்னன்றது சைஸ் ஆஃப் தி அரே. ரைட்டா? பிரிண்ட் எஃப் என்டர் தி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், enter the number of elements in the array, enter the number of elements to be added. ஓகேவா? எவ்வளோ எலமெண்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு முன்னாடியே கேட்டுக்கிறோம். அதை வந்து எண்ணில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வேரியபிளில், மெமரி லொக்கேஷனில். ஸ்கேன்எஃப் %d, என்னாச்சு, ஆம்பர்சன் n. ஓகேவா சார்? ஸோ இப்போ வேல்யூ வந்து இதில் இருக்குது. என்டர் தி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டு பி ஆடடில் நீங்கள் அடித்த எண் வந்து அதில் இருக்குது. இப்போ எல்லாம் ஃபங்க்ஷன்ஸில் தான் எழுதுகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்லேயே எழுதலாம். இன்புட் வாங்குறதும் சரி, அவுட்புட்டும் சரி, ஷார்ட்டும் சரி. ஸோ மூணுமே வாய்டு போட்டுக்கலாம். வாய்டு இன்புட்டு இன்ட்டு ஏ ஆஃப் 100. இது டிக்ளரேஷன், இன்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம். இது வந்து இன்புட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனு. அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஷார்ட்டுக்கு ஒன்று, அவுட்புட்டுக்கு ஒன்று போடப்போம். Ctrl+C, Ctrl+V ஒரு தடவை, இன்னொரு தடவையும் Ctrl+V. ஸோ இதுக்கு பேர் ஷார்ட்டு, இன்னொன்றுத்துக்கு அவுட்புட்டு. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீட்டாக இந்த மூணுத்தையும் இங்கே கூப்பிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இன்புட்டு ஃபஸ்ட்டு, இன்புட்டில் என்ன பண்ண போகிறோம், அந்த அரேவையும் எண்ணையும் பாஸ் பண்ணணும். ஸோ அரே கால் பை ரெஃபரன்ஸ்ன்றதால பிரச்சனை இல்லை, அதோட அட்ரஸ் தான் பாஸ் ஆக போகுது. ஷார்ட்டு ஏவும் எண்ணையும். அப்புறம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஏவும் எண்ணும். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுத போகிறோம் 1 by 1. void input int a of 100, int n. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா printf enter the elements 1 by 1. printf enter the elements
1 by 1 கொடுத்துக்குவோம். ஸ்லாஷ் என்ன உங்களுக்கு இது வரும்ல, லூப்லாம் போடணும். இன்புட் அரேயில் இன்புட் வாங்கினா ஃபார் லூப் தானே. ஃபார் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் n வர வரைக்கும் i ப்ளஸ் ப்ளஸ்ஸு. இதில் என்ன பண்ணணும், printf என்டர் தி நெக்ஸ்ட் நம்பர் இது கொடுத்துப்போம். ஸ்லாஷ் என்ன scanf percentage d கமா ஆம்பர்சன் a of i. ஓகேவா சார்? ஸோ இன்புட் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே எம்டியாக இருந்த அரே இதுக்குள்ளே போன உடனே ஃபில் ஆகிடுது. யூசர் இன்புட் கொடுத்து முடிச்சிடுறான். ஃபில்லான அரேவை அடுத்து சார்ட் பண்ண போகிறோம். சார்ட் பண்ணிவிட்டு அதை அவுட்புட் காட்ட போகிறோம். வாய்டு சார்ட். அதுக்கு பேர் என்ன வச்சோம்? பபுள் சார்ட்டுன்னு வச்சோமா? முன்னாடியே காப்பி பண்ணிக்கலாம். அது பபுள் சார்ட். வாய்டு பபுள் சார்ட். கண்ட்ரோல் சி. கண்ட்ரோல் வி. ஸோ பபுள் சார்ட்டு போட்டாச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு வேலை, இங்கே இதை சார்ட்டுன்னு பேர் தப்பாக வச்சுருக்கோம். இதுக்கு பபுள் சார்ட்டுன்னு மாற்றணும். கூப்பிட்ற இடத்துலையும் சரி முன்னாடி ஒரு பபுள் சேர்த்து விட்டணும். பபுள் ரைட்டா? ஸோ பபுள் சார்ட் கூப்பிட்டாச்சு. இப்போ அவுட்புட் காட்டுறதுக்கு நம்ம சார்ட் பண்ணிட்டோம். வெளி உலகத்துக்கு காட்டணும் நம்ம என்ன பண்ணோன்ட்டு. ஸோ அதுக்கு அவுட்புட் கன்சோல் வாய்டு அவுட்புட்டு இன்னொரு ஃபங்க்ஷனு வாய்ட் அவுட்புட். அது பார்த்தீங்கன்னா இன்டியா 100 அதே தான். இப்போ ஷார்ட்டான அரே இதில் வரும் பக்காவா. இதில் வந்தோடனே இன்டி n போட்டு printf the elements after sorting சும்மா ஒரு மெசேஜ் மாதிரி போட்டுக்கலாம். the elements after sorting போட்டு ஒரு ஸ்லாஷன் போட்டுப்போம். ஸ்லாஷன் போட்டுட்டு என்ன பண்ணலாம் சார், இங்கே ஃபார் லூப் வழக்கம் போல் int i for i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் என்னது n, i ப்ளஸ் ப்ளஸ்ஸு. இந்த என்ன வரும், printf percentage d ஸ்லாஷ் n a of i. ஸோ தட் அந்த a of i ஷார்ட் ஆனது இதில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா சார்? புரியுதா? ஓகே. ஸோ 3 ஃபங்க்ஷனு, இன்புட்டு, பபுள் சார்ட்டு, அவுட்புட்டு. ஸோ 3த்தையும் எழுதியாச்சு. நமக்கு கூப்பிட்ற ஆர்டர் பார்த்தீங்கன்னா மெயினில் இருந்து தான் எந்த ப்ரோக்ராமையாச்சும் பார்க்கணும். நம்ம மெயினில் என்ன பண்ணுறோம், இன்புட் வாங்குகிறோம் ஃபஸ்ட்டு, பபுள் சார்ட் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவுட்புட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்டிங்லாம் உள்ளே நடக்குது. சரி ரைட்டு, இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ கம்பைல் பண்ணணும், என்ன எரர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். கம்பைலு எரரே இல்லை. சரி ரன்னு. அஞ்சு நம்பர் மட்டும் போடுங்க. 5 நம்பர் மட்டும் போடுவோம். அது கரெக்டு. நம்ம அதில் 5 தான் நமக்கு லிமிட். ஐயோயோ, என்டர் தி எலிமெண்ட்ஸ் டு பி ஆடட் 23 கொடுத்துட்டேன். 23 நம்பர்லாம் அடிக்க முடியாது. 5 போடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டேன், திரும்பி ரன் பண்ணுறேன். நான் நினச்சிட்டேன் அதை நம்பர் ஆக்சுவல் நம்பருன்னு நினச்சிட்டு தெரியாமல் 23 கொடுத்துட்டேன். ரன்னில் 5 நம்பர் 23 12 44 6 87. ஓகேவா சார்? ஓகே. அப்பாடா, இந்த க்ளீனாக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் சார்ட்டிங் சூப்பராக பிரிண்ட் ஆகிடுச்சு. 6 12 23 44 87. புரியுதா? புரியுது. ஸோ என்ன நடக்குதுன்னா அவுட்புட்லேயே இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ட் பண்ணுற இடத்துல அது எல்லாம் ஷார்ட் ஆகிருக்கு. A0 A1 என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி அவுட்புட்ல உணர்ந்து காமிச்சு இது ஷார்ட் ஆகி முடிஞ்சது. கிளியரா இருக்கா சார்? கிளியர்.
ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இதுக்கு டவுட் ஒண்ணு கிடையாது. இது கொஞ்சம் என்ன அந்த ப்ராசஸ்க்கு இதா இருக்குது. லெங்தி ப்ராசஸ் பண்ண வேண்டியா இருக்குது. ப்ராசஸ் அதான் லென்த்தி, ஒண்ணு. அடுத்த ப்ராசஸை கூட விடுங்க, டைமே லென்த்தி தான். அந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் டைம் பாத்தீங்கன்னா 2 ஃபார் லூப், ஜாஸ்தி. எவ்வளவு ஸ்வாப் நடக்குது பாருங்க. ஸ்வாப்பே ரொம்ப அதிகம். ஸ்வாப்பே தலைவலி. அங்க அட்ஜசன்ட் இப்ப எல்லாமே நான் கொடுக்கறது ஃபுல்லா டிசெண்டிங் ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஸ்வாப் நடக்கும். ஸ்வாப்புமே கொஞ்சம் சைக்கிள்ஸ் எடுக்கும், கம்ப்யூட்டர் சைக்கிள்ஸ். கரெக்டா? லூப் மட்டும் கிடையாது, ஸ்வாப்புமே ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. அதுல போய் ஸ்டோர் பண்ணணும், இதை எடுத்து இதுல போடணும். கரெக்டா? ஸோ ஸ்வாப்பிங் ஜாஸ்தி. ரெண்டாவது 2 ஃபார் லூப். மோஸ்ட் ஆஃப் த சார்ட்டிங் அல்காரிதம்ஸ்ல 2 ஃபார் லூப் வரதான் செய்யும். பட் இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஸ்வாப்பிங்கும் ஜாஸ்தி. அதோட சேர்த்து இன்னும் பிரச்சனை, நிறைய ஸ்வாப் ஆகி நடக்கும். சரி, ஓகே, இதுதான் பபிள் சார்ட். அடுத்தது நம்ம என்ன சார்? சிம்பிள் மெத்தட். அடுத்த மெத்தட் சிம்பிள் மெத்தட் சொன்னீங்கல்ல, இதுதான் உண்மையிலே இருக்கிறதுலே ஈஸி டு லேர்ன். ஓகே, அடுத்தது சிம்பிள் மெத்தட் தான். பட் ஆனா கோட் கொஞ்சம் யோசிச்சு அடிக்கிற மாதிரி வரும். ஓகே, கோட் வைஸ் பபிள் சார்ட் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சரி காலேஜஸ்ல எல்லாத்துலயுமே ஏதாவது காம்படிஷன் போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஏதாவது ரிக்வயர்மெண்ட் இருந்தா கடகடன்னு இதை மனப்பாடம் பண்ணி வச்சிருவாங்க. ஆக்சுவலா ஓகே, புரியுதோ இல்லையோ, 0 லெஸ் தென் n-1 அப்படின்ட்டு. ஓகே, சில பேர் நல்லா பண்றவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டா இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் இப்போ இந்த பபிள் சார்ட் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுவாங்க, எக்ஸாம்ல ஏதாவது கேட்டால் எழுதுறதுக்கு ஏதாவது. ஸோ யா, அதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ இன்னொரு ஷார்ட் இருக்கு, ஈஸியஸ்ட்னா ஓரளவு ஸ்வாப்பிங் குறைக்கலாம், பட் லூப் குறைக்க முடியாது. 2 லூப் இருந்து தான் ஆகணும். ரெண்டாவது மெத்தட் வந்து அதுக்கு பேர் செலக்ஷன் ஷார்ட். மொத்தம் எத்தனை டைப் இருக்கு இதுல ஷார்ட்ல? ஷார்ட்ல அது ஏகப்பட்டது இருக்கு சார், நம்ம அவ்வளோலாம் படிக்க முடியாது. 8 9 இருக்கு. முக்கியமா பார்க்க வேண்டியது, ஆமா, பபிள் பார்க்கலாம். அதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் சொல்லி தரதெல்லாம் ஃபுல்லா. இப்போ பபிள் பார்க்கலாம், செலெக்ஷன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஷார்ட்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹீப் ஷார்ட்டு, மெர்ஜ் ஷார்ட்டு. ஆனால் எஃபிஷியன்ட் ஷார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹீப்பு மெர்ஜுன்னு வாங்க. இது டிஎஸ் படித்தா நம்ம டீப்பாக படிக்கலாம். நம்மளுக்கு தெரிய வேண்டிய பேசிக் ஷார்ட்டிங் பபிள், செலெக்ஷன், இன்சர்ஷன் 3 மட்டும் பார்த்தலாம். இன்சர்ஷனே கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க கோட் வைஸ். ஓகேவா? சரி, இது பார்ப்போமா? செலெக்ஷன் ஷார்ட் பார்க்கலாம். ஓகே, செலெக்ஷன் ஷார்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க ப்ரோக்ராம் இது பார்க்கணும். செலெக்ஷன் ஷார்ட்ல முக்கியமா ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ஆர் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இன் அரே, இதை போட்டிருக்கோம் நம்ம. ஞாபகம் இருக்கா சார்? ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் எலிமெண்ட், ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இல்லை, ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ஆர் தி smallest element in an array. Right? So program to find the largest element or the smallest element in an array. அப்படின்னா என்ன? ஒரு அரே இருக்கு, அந்த அரேல எனக்கு லார்ஜஸ்டோ ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டோ என்னன்னு சொல்லணும். ஞாபகம் இருக்கா சார் அந்த ப்ரோக்ராமு? சப்போஸ் இதுவே நம்ம அரேன்னு வச்சுக்கோங்க, திரும்பி எழுதிக்கிறேன் நான் ஒரு தடவை. இதையே நான் எழுதிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படியே இருக்கு, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதுதான் அரே. 13, 21, 5, 61, 14, 8. இதில் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் என்ன? 8. நல்லா பாருங்க, ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் தானே? ஆமா, ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்ங்கிறது A0 தானே? அப்படி இல்ல, ஸ்மாலஸ்ட் A0ன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த அரே. ஓகே, ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் 5. சாரி, 5 ரைட். அதை பார்க்கல, நீங்க விட்டுட்டீங்க. சரி, ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வந்து 5. ஸோ நான் செலெக்ஷன் ஷார்ட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதே ப்ரோக்ராம்ல ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இன் an array, இந்த அரே யூசர் இன்புட் கொடுக்குறான். கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இன் an array. எப்படி எழுதுவீங்க ப்ரோக்ராம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் a of 0வே ஸ்மால்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிள் இன்ட் மின். ஓகே, மின் ஈக்குவல் டு a of 0 தான் ஸ்மால்னு அஸ்யூம் பண்றேன் நான். அதே மேக்ஸ் டெக்னிக், மினிமம். அதே டெக்னிக் தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மாலஸ்ட்னு வச்சு அதோட இன்னொன்று கம்பேர் பண்ணி அது அதை விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது பிக்சர்லயே கிடையாது, ஒதுக்கி வச்சிடலாம்.
அந்த மாதிரி தான். லூப் என்ன பண்ணுவேன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், 0ல இருந்து இல்லை. ஏன்னா ஆல்ரெடி 0 நான் ஸ்மாலஸ்ட் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். i ஈக்குவல் டு 1ல இருந்து i லெஸ் தென் n 6 எலமெண்ட்னா 5 வரைக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது i பிளஸ் பிளஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா மின் ஈக்குவல் டு a ஆஃப் 0ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து நான் செக் பண்ண போறேன். இஃப் a ஆஃப் i ஃபர்ஸ்ட் டைம் a ஆஃப் i வந்து a ஆஃப் 1. இப்போ a ஆஃப் i வந்து மின்னை விட கம்மியா இருந்துச்சுன்னா, இப்போ மின்னு வந்து a ஆஃப் 0 தானே. அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் இந்த அரே இஸ் லெஸ்ஸர் தென் தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னா அதை மின் ஆக்கிடுவோம். ஸோ அதாவது இந்த இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும், பிரேக்லாம் கிடையாது. ஸோ இது ரன் ஆக ஆக என்ன ஆகிடும்னா அந்த மின்னுன்ற இதுல யாரு மினிமமோ அது நம்ம கைக்கு கிடச்சிரும். பாருங்க என்ன நடக்குது. ஃபார் i ஈக்குவல் டு 1 i லெஸ் தென் n i பிளஸ் பிளஸ். இஃப் a ஆஃப் i லெஸ் தென் மினிமமாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச மினிமம் தான் ஆல்ரெடி இருக்கிறத விட கம்மியாக இருக்குன்னா இப்போ மினிமம் நீங்கள் அஷ்யூம் பண்ணது ராங் தானே, a ஆஃப் 0. அப்போ என்ன ஆக்கிடணும், மினிமம் வந்து a ஆஃப் எந்த எலமெண்ட்டோ அதை a ஆஃப் iன்னு ஆக்கிடணும். இப்போ அந்த எலமெண்ட்ல இருந்து திரும்பி அடுத்த ஸ்டெப்ல அது கம்பேர் பண்ணிட்டு வரும். புரியுதா? ஸோ இதே எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் a ஆஃப் 0 மின்ல 13 ஸ்டோர் ஆயிருக்கும். உள்ள வரும் லூப்புக்குள்ள i1 i லெஸ் தென் n i பிளஸ் பிளஸ். இப்போ a ஆஃப் 1 வந்து 21 இஸ் லெஸ் தென் 13. ஓகே, விச் இஸ் ராங். இஃப்குள்ளேயே போகாது, i இன்க்ரிமெண்ட் ஆகிடும். i இன்க்ரிமெண்ட் ஆனதால என்ன ஆகும்னா மின் இன்னும் 13 தான், பட் i வந்து இப்போ a ஆஃப் 2ல இருக்கும். அடுத்த டைம் 5 வரும், 5 இஸ் லெஸ் தென் 13 விச் இஸ் ட்ரூ. அப்போ இஃப்குள்ள போகும், மின் வந்து a ஆஃப் 2. அப்போ மின் வந்து 13ல இருந்து 5ன்னு மாறிடும். புரியுதா சார்? அடுத்த டைம்ல இருந்து திரும்பி வரும்போது 5 லெஸ் தென் 61 இருக்காது, 5 லெஸ் தென் 14ஆவும் இருக்காது, 5 லெஸ் தென் 8ஆவும் இருக்காது. ஸோ மின்னு வந்து 5ஆவே மிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் லூப்பே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மின்னை பிரிண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது எதுக்கு சொன்னேன்னா, செலெக்ஷன் சார்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த ஓவரால் அரேல யாரு ஸ்மாலஸ்டோ கண்டுபிடிச்சு அவனையும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இண்டெக்ஸையும் சார்ட் பண்ணணும். அதான் செலெக்ஷன் சார்ட். அவனை தூக்கி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போடணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன அரே ஆல்ரெடி சார்ட்டடுன்னு அதை இக்னோர் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸஸ்க்கு மறுபடியும் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும். செகண்ட் எலிமெண்ட் வந்து மினிமமா வச்சுக்கிட்டு அதை வந்து அடுத்த மினிமமோட சார்ட் பண்ணணும். அதாவது அந்த அரேவை ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இக்னோர் பண்ணிட்டு மீதி எலிமெண்ட் தான் என்னோட அரே கண்டென்ட்னு வச்சுட்டு அதுல மினிமம் கண்டுபிடிச்சு செகண்ட் எலிமெண்டோட சார்ட் பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். புரியுதா? அப்படியே போயிட்டு இப்போ என்ன ஆயிடும், 13 21 5 61 14 18 ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். ஓகே, டைரக்டா அந்த ஸ்வாப்பிங் எல்லாம் ஒரே ஸ்வாப் தான். அப்ப என்ன ஆயிடுது, பபிள் சார்ட்ல ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்குமே உங்களுக்கு நிறைய ஸ்வாப் இருந்துச்சு. இதுல ஒரு ஐட்ரேஷனுக்கு ஒரு ஸ்வாப் தான். இப்போ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன ஆகும், 5 தான் ஸ்மாலஸ்ட். அப்ப 5 வந்து இங்க வரும், 21 13 அங்க போயிடும். எது ஸ்மாலஸ்ட் இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸோட ஃபர்ஸ்ட் இது ஸ்வாப் ஆயிக்கும். 61 14 8. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, 5 ஆல்ரெடி சார்ட்டட், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதை விட்டுட்டு இதுதான் உங்க கையில இருக்கிற அரேவே அப்படி அஷ்யூம் பண்ணிட்டு இந்த இதுல ஸ்மாலஸ்ட் யாரு 8. இப்போ 8ஐயும் 21ஐயும் ஸ்வாப் பண்ணும். ஏன்னா இதுதான் உங்க அரேன்னா 21 தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ன்ற மாதிரி விர்ச்சுவலா. அப்ப என்ன பண்ணும், 5 அந்த 8 இங்க வந்துடும், மீதி 13 இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாது. 61. அப்போ ஒரு ஐட்ரேஷனுக்கும் ஒரு ஸ்வாப் தான் நடக்குது. 14 21 தூக்கி அங்க போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா 2 ஆல்ரெடி சார்ட்டடுன்னு வச்சுக்கணும் கவுண்ட். பேலன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 13 61 14 21. ரைட்டா? ஸோ இப்போ இதுல ஸ்மாலஸ்ட் 13 தான். அப்ப அது பிரச்சனை இல்லை, அது அப்படியே இருக்கு. அந்த ஐட்ரேஷன்ல என்ன நடக்கும்னா அந்த எலமெண்டே 13 ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் கண்டுபிடிச்சு அது விட்டுரும். 61 14 21 பிரச்சனையே இல்லை. அடுத்த இதுல பாத்தீங்கன்னா 3 சார்ட்டடு, 61 14 21ல 14 தான் ஸ்மாலஸ்ட். அதையும் 61 ஸ்வாப் பண்ணிக்க வேண்டியதுதான். 13 14 61 21. அப்புறம் லாஸ்டா உங்களுக்கே தெரியும் 21 61 ஸ்வாப் பண்ணி முடிச்சிடும். ஏன்னா அந்த 2 தான் எலமெண்ட்டே கடைசியில் அரேல. அந்த 2 எலமெண்ட்ல யாரு ஸ்மாலஸ்டோ அவனை தூக்கி அதோட இண்டெக்ஸ்ல ஸ்வாப் பண்ணி முடிச்சிடும். 13 14 21 61. ஸோ இது பாத்தீங்கன்னா 1 2 3 ஃபர்ஸ்ட் டைம். இது இன்புட் ஃபர்ஸ்ட் டைம் இங்க இருந்தா ஆரம்பிக்கிறேன்னா, ஸோ ஒரு இன்புட் வருதுன்னா 5 தடவை. ஸோ இப்போ 6 நம்பர்ஸ்க்கு ஒரு 5 தடவை. ஏன்னா நீங்க அப்படி பண்ணிட்டே வரும்போது லாஸ்ட்ல ஒரு நம்பருக்கு நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது அந்த பொசிஷன்ல இருக்கும். கரெக்டா?
ஸோ அப்போ அவுட்டர் லூப் வந்து ஐட்ரேஷன் பண்ணுற லூப்புன்றதால I = 0, I less than n, I++ வரைக்கும் வச்சுக்கலாம். கரெக்டா? ஃபார் இது லாஜிக் எழுதிடுவோம். வாய்ட் செலெக்ஷன் சார்ட் இன்ட்டு a of 100 கமா இன்ட்டு n. பார்த்தீங்கன்னா int I, j for I = என்னது I = 0 சொன்னேன். I less than n-1. ஏன்னா அப்பதான் அது 0ல இருந்து ஒரு 6 இதோட இண்டெக்ஸ் 6 எலமெண்ட் இருக்கு. 6 - 1 5. 5னா தான் 0 1 2 3 4 5 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். 5 தடவை எக்ஸிக்யூட் ஆனா போதும்ல, நம்மளுக்கு 5 தடவை தான் ஆயிருக்குங்க. அடுத்தது ஃபார். இப்போ என்ன பண்ணணும்னா மினிமம் எலமெண்ட்டை எப்பயுமே a of iன்னு எடுத்துக்கணும். நம்ம எப்படி இந்த ப்ரோக்ராம்ல a of 0ன்னு எடுத்துக்கோமோ ஒவ்வொரு தடவை அந்த லூப் சின்னதாயிட்டே வரும்ன்றதை நம்மளை கேபிட்டலைஸ் பண்ணுவீங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். அது மினிமம் எலமெண்ட்டை a of iன்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா மினிமம் எலமெண்ட் = a of i. ஸோ மினிமம் எலமெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மினிமம் எலமெண்ட் தெரிஞ்ச உடனே இன்னொரு லூப் ஃபார் ஐ எங்கே இருக்கோ அதை விட்டுட்டு மீதி எலமெண்ட்லேருந்து பண்ணலாம். I+1லேருந்து பண்ணலாம். கரெக்டா? ஜே வந்து பார்த்தீங்கன்னா 0னா இல்லை எல்லாத்துலேயுமே மினிமம் கண்டுபிடிக்கணும். சாரி, ஜே 0ல இருந்து ஓல் அரேல எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓல் அரேல கண்டுபிடிக்கணுமா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை விட்டுடலாமா? இது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் விட்டுறலாம்ல, ஆல்ரெடி முடிஞ்சிச்சுல. ஆமாப்பா. இல்லை மொத்த அரேவில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மொத்த அரேல பார்க்கணும்ல. ஓகே. I 0 ஓகே புரியுது. I+1 தான் பண்ணணும். கரெக்டு. ஏன்னா அப்போதான் வந்து அடுத்த எலமெண்ட்லேருந்து பண்ண போகிறோம் நம்ம. கரெக்டா சார்? I+1 பண்ணணும். ஏன்னா மினிமம் வந்து a of 0ன்னு இப்போ எடுத்துருக்கோம். I+1 பண்ணானா 1ல அந்த எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும். ஜே வந்து லெஸ் தென் n-1லாம் கிடையாது. கரெக்டாக 6னா லெஸ் தென் 6 எல்லாத்தையுமே பார்க்கணும் இந்த இடத்துல. ஜே வந்து ++. ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லூப்பில் இஃப் போட்டு இஃப் a of i வழக்கம் போல தான். இப்போ a of j இருக்குது, அதே கண்டிஷன் நாங்கள் என்ன எழுதணும் அதுதான். இப்போ a of j வந்து மினிமம் விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை மினிமம் ஆக்கிற போகிறோம். அவ்வளோதான். இதில் ஸ்வாப்பும் பண்ணணும். அதாவது எந்த பொசிஷனில் அந்த மினிமம் இருக்கிறதுன்றதையும் இங்கே கண்டுபிடிக்கணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டு இன்னொன்றும் பண்ணணும். எப்படின்னா இன்னொரு வேரியபிளும் யூஸ் பண்ணணும். இண்டெக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் = iன்னு வேற வச்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த இண்டெக்ஸில் என்னோட மினிமம் நான் எடுத்திருக்கேன் இப்போன்றது தெரியறதுக்காக. புரியுதா சார்? இண்டெக்ஸ் = iன்னு வச்சுக்கணும். ஸோ அப்போ அது 0 இண்டெக்ஸில் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. இதே இடத்துல மினிமமும் அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுன்ற மாதிரி. இப்போ a of j வந்து லெஸ் தென் மினிமம்னா என்ன பண்ண போகிறோன்னா மினிமம் = a of j. அப்போ பார்த்தீங்கன்னா a of j தான் மினிமம் விட கம்மி. அப்போ அதை மினிமம் ஆக்கிட்டு உடனே என்ன பண்ணோம், அந்த இண்டெக்ஸை காப்பி பண்ணி வச்சுக்கணும். நம்ம எந்த இண்டெக்ஸில் அந்த மாதிரி நடந்துச்சுன்ட்டு இண்டெக்ஸ் = j. எந்த அரே இண்டெக்ஸ் 4th பொசிஷன்லையா 1st பொசிஷன்லையான்ட்டு. ஸோ இந்த இன்னர் ஃபார் லூப் முடிஞ்சுனே இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா இருக்கிற ஓவரால் லிஸ்ட்டில் யார் மினிமம் எலமெண்ட்டுன்றது மின்ல இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா எந்த இண்டெக்ஸில் இருக்கிறதுன்றது இண்டெக்ஸில் இருக்கும். புரியுதா சார்? இன்னர் ஃபார் லூப் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் மினிமம் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதையும் ஃபர்ஸ்ட் லொகேஷனையும் நீங்கள் ஸ்வாப் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுவீங்கன்னா இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே மினிமமாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, ஸ்வாப்பே தேவையில்லை. கரெக்டா? ஸோ அந்த அன்னெசரி ஸ்வாப் அது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே மினிமமாக இருக்கிறா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த இண்டெக்ஸ் வந்து எடுத்த உடனே ஐ சொல்லியிருக்கோம்ல, இது மாறாமல் இது கண்டிஷன் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே அதுதான் அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா எப்போ ஸ்வாப் பண்ணணும், இஃப் இண்டெக்ஸ் ≠ i அப்போ மட்டும்தான் ஸ்வாப் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? கண்டிஷன் கொடுத்துறோம் நம்ம. அப்போ கண்டிஷன் கொடுக்குறோம். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து ஐலேயே இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா
ஐலயே இருந்துச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை விட சின்னது வேற எங்கேயுமே நான் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா இண்டெக்ஸ் ஐன்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம் இங்க. இந்த இஃப்குள்ள போவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த எலமெண்ட் இன்னும் மினிமமாவே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஸ்வாப் பண்ணக்கூடாது. எப்போ ஸ்வாப் பண்ணணும்னா இண்டெக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஐனா தான் ஸ்வாப் பண்ணும். இப்போ எழுதுவோம் ஸ்வாப். யார் யாரை ஸ்வாப் பண்ணும்? இண்டெக்ஸையும் அந்த இந்த பொசிஷன் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணும். ஏ ஆஃப் ஐயையும் இண்டெக்ஸையும் ஸ்வாப் பண்ணும். புரியுதா? ஸோ டெம்ப் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ. ஏ ஆஃப் ஐ தான் கரண்ட்லி இருக்கிற அந்த பொசிஷன். ஃபர்ஸ்ட் 0th எலமெண்ட்டாக இருக்கும், அடுத்தது 1 இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுவோம்? ஏ ஆஃப் ஐ டெம்ப்ல எடுத்தாச்சா? ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ இண்டெக்ஸ், எந்த பொசிஷன்ல இருக்கு என்னோட ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு. அடுத்தது ஏ ஆஃப் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆஃப் ஐ. புரியுதா சார்? ஸோ இதுதான் இதோட செலெக்ஷன்ஸ் அதோட கோடு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபார் லூப் இங்கே தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் அவுட்டர் ஃபார் லூப் முடியல. அவுட்டர் ஃபார் லூப் முடியறதுக்கு முன்னாடியே இது அடிக்கணும். ஸோ இங்கே இருக்கு. இதுக்கப்புறம் இந்த அவுட்டர் ஃபார் லூப்பும் முடிஞ்சுது, அடுத்த ஸ்டெப்பு மெத்தடும் முடிஞ்சுது. ஸோ எப்படி இருக்கும் கோடு. ஸோ இன்னர் ஃபார் லூப்போட வேலை யார் மினிமம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்காக தான் நான் இந்த ப்ரோக்ராம் எழுதி காட்டினேன். இந்த சப் ப்ரோக்ராமை தூக்கி உள்ளே போட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபைலு நியூ சோர்ஸ் ஃபைல், ஃபைல் சேவ் அஸ். செலெக்ஷன் சார்ட். ரைட்டா சார்? ஓகே. என்ன பண்ண போறேன்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். வெறும்னே அந்த மெத்தடை மட்டும் மாத்துறேன். கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இப்போ இந்த பபிளுக்கு பதில் செலெக்ஷன் போட்டுட்டு முடிச்சிடறோம். கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. ஓகேவா சார்? செலெக்ஷன் சார்ட் போட்டாச்சு. செமி கோலன் நம்ம போடணும். இது சின்டாக்ஸ் வைஸா எதுவும் இல்லை. ரைட்டா? இதை பேரெல்லாம் மாத்துறது மாத்தியாச்சா? இந்த மேலே மாற்றணும், பபிள்ஸ் மெத்தட் நேமும் மாற்றணும், காலிங் பிளேஸ்லையும் மாற்றணும். இல்லைன்னா மெத்தட் நாட் ஃபவுண்டு, ஃபங்க்ஷன் நாட் ஃபவுண்ட் எரர்னு செலெக்ஷன் சார்ட். நீயும் சரி செலெக்ஷன் சார்ட். ஓகே சார், கம்பைல் பண்ணி பார்ப்போம் வேற இருக்காண்டு. என்ன நோட் பேட்ல வர அடிச்சது. செலெக்ஷன் ஆமா, மின்ன டிக்ளேர் பண்ணல. பண்ணணும். ஓகே ரைட்டு, ரன் பண்ணுவோமா? இன்புட் அவுட்புட் அப்படியே வச்சுட்டோம், லாஜிக் மாற்றிட்டோம். ஓகேவா? செலெக்ஷன் சார்ட் போட்டோம். இங்கே என்டர் த நம்பர் 1 by 1, 23, 12, 5, 76, 35. ஏதோ பிரச்சனை இருக்கு. 23, 12, 5, 76, 35 ஏதோ பிரச்சனை இருக்கு சார். ஒரு நிமிஷம் பார்க்குறேன் என்ன பிரச்சனை. 5, 5, 5, 25, 35 வந்துருக்கு. எப்படி இப்போதைக்கு மினிமம் வந்து A5ன்னு எடுத்தோம், இண்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுன்னு எடுத்தோம், ஜே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், I+1 தான், A less than n தான், A of j less than மினிமம் தான். ஓகே, இண்டெக்ஸில் தான் ஸ்வாப் பண்ணணும் சார். ஏன்னா அது கரெக்டு தான்.
இந்த எக்ஸில் தான் ஸ்வாப் பண்ணணும். இந்த பிரச்சனை இருக்கும். எல்லா டைமும் 5 வந்திருக்கு. ஏன்னா 2வது தடவை வரும்போது ஒரு ஐடியா இருக்கு. என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ஐட்ரேஷனையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எங்கே பிரச்சனை வருதுன்ட்டு. புரியுதா? ஸோ ஃபார் லூப், அவுட்டர் ஃபார் லூப் முடியறதுக்கு முன்னாடி இந்த அவுட்புட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அவுட்புட் ஆஃப் ஏ கமா என்ன்ட்டு சும்மா இப்போ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இது மாறுது ஒவ்வொரு ஐட்ரேஷனில் அப்படின்ட்டு. எங்கேயா சில்லி மிஸ்டேக் இருக்கும், பார்க்கலாம். கம்பைல் அண்ட் ரன். 5 23 12 45 2 76. ரைட்டு, எப்படி மாறுதுன்னு பார்ப்போம் ஒன்றா. ஃபஸ்ட்டு டைம் என்ன நடக்குது, அடித்தது வந்துன்னா 23 12 45 2. ஸோ 2ம் 23 ஸ்வாப் ஆகிருக்கணும். என்ன நடக்குதுன்னா 2 12 45 23 அங்கே போகலை, போகாமல் அங்கேயும் 2ஆவே இருக்கு. கரெக்டா? புரியுதா சார்? 5 நம்பர் தானே? ஆமா, 5 நம்பர் அடிச்சிருக்கேன் பாருங்க. 23 12 45 2 76 5 நம்பர் அடிச்சேன். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் பிரிண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்ன நடந்திருக்கணும்னா 2ம் 23 ஸ்வாப் ஆயிருக்கணும். ஆமா. என்ன ஆயிருக்கு, 2 ஸ்வாப் ஆயிருக்கு. கரெக்டா? ஆனா இந்த பொசிஷன்ல 23 வரல. அதனால என்ன ஆகி போச்சு, இந்த இடத்துல இன்னும் சின்னது 2 தானேன்னு சொல்லி அது 2 எடுத்துக்குது. ஏன் 23 வரலன்றத பார்க்கணும். ஏன் 23 வரலன்னா ஏன் வரலன்னா இங்க நான் தப்பா எழுதிட்டேன். ஸ்வாப் டெம்ப் போடணும் பதில் ஐயா 5 போட்டேன். ஓகே, புரியுதா சார்? எடுத்த பேக்கப்பை போடலை, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் இப்போ அவுட்புட் போட்டால் எனக்கு தெரிஞ்சுது. இப்படிதான் டீபக் பண்ணேன். அவுட்புட் போட்ட உடனே எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா அது ஸ்வாப் பண்ற இடத்துல அது கரெக்டா போடலன்னு தெரிஞ்சுது. ரைட்டா? இப்போ இதை கமெண்ட் ஆக்கிடுறேன் நான், தேவையில்ல. எக்ஸிக்யூட் செக் பண்றதுனா எப்படி செக் பண்றது? ஓகே, பரன்றேன். 23 12 76 2 45. ஓகேவா சார்? கரெக்ட். ஒரு சின்ன மிஸ்டேக், அந்த டெம்பன் போடுறது அதை காப்பி பண்ணது இங்கே போடலைன்றதால அது வேல்யூ மாறிடுச்சு. அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? ஓகே. சரி, இது ரெண்டும் பாருங்க. இன்னைக்கு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வந்து இன்சர்ஷன் சார்ட் பார்ப்போம். அது கொஞ்சம் புரியணும், பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரோக்ராம் போடுறது கொஞ்சம் லைட்டாக புரியணும். அவ்வளோதான். நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க சார். ஒரு 7:30 to 8:30 இல்லைன்னா 8 to 9. ரைட்டு. 7 மணிக்கு இருந்தால் பெட்டர், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆமாம் சார், முடிச்சிடலாம். ஒரு 1 hour வச்சுப்போம். இன்னொரு 1 hour வைங்க, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? அதுக்கு டைமிங்ஸ் வந்து 2 hour வச்சுட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் மண்டே ஏர்லியாக போகணும் மாதிரி வரும் சுச்சுவேஷன். அப்படியா? ஈவினிங், மண்டே ஈவினிங் பார்க்கறா கூட பார்க்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அப்படி சொல்றீங்களா? ஓகே, மண்டே ஈவினிங் வந்து எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்க? ஏதோ சாங்ஷன் வருவீங்க அப்போ உங்களுக்கு? ஆமா, மண்டே நான் கிளாஸ்க்கு போயிடுவேன். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு கிளம்பிடுவேன். அதான். டியூஸ்டே வந்து ஆனா இங்க கெஸ்ட் வந்துருவாங்க, அதனால உட்கார முடியாது. 1 hour வைங்க. நீங்க எல்லாம் படிச்சுட்டு வாங்க. அந்த 1 hour நம்ம டவுட்டுக்கு வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட்டா? அதுதான் பெஸ்ட். ஏன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு வைங்க, எப்படியும் டவுட் வரும் உங்களுக்கு. ஒரு 1-2 weeks படிங்க, அதுக்கப்புறம் கால் பண்ணீங்கன்னா அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஓகே, ரைட். சரி, நாளைக்கு இன்சர்ஷன். நாளைக்கு வந்து நாளைக்கு மார்னிங் மட்டும் வச்சுக்கலாமா? நாளைக்கு மார்னிங் மட்டும் வச்சுப்போம். நாளைக்கு மார்னிங் மட்டும் 1 hour வச்சோம்னா இன்னொரு 1 hour இருக்கும். அது டவுட்ஸுக்கு மட்டும் வச்சுக்கலாம் ஃபைனலா. அவ்வளவுதான். சரி, ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். டைம் வந்து எஸ்எம்எஸ் கொடுங்க நாளைக்கு. மெசேஜ் பண்றேன் சார் நான் கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ சார்.